ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க உங்களுக்கு வந்திருக்கேன். யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட அரசாங்கம் தான். அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு போஸ்டிங் தாங்க இப்போதைக்கு வந்திருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிகபட்சமாக பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான். இவங்க வந்து லைக் இட் இஸ் அன் இந்தியன் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் தான். ஓகே, கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தான், அரசாங்கம் வேலைவாய்ப்பு தான் இது. ஓகே, மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டாரு. இவங்க வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் இவங்க வந்து இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஒரு வேலைக்கு. சரிங்களா. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுங்க. ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக 13 போஸ்ட் அலாட் ஆகிருக்கு. அதில் வந்து யூஆர் கேட்டகரியில் 5, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 4, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 அப்படின்ற மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வேகன்சி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு வேகன்சி. அதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் பேஸ் பண்ணியிருக்கு. டோட்டலாக 66 வேக்கன்சி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு. ஸோ இந்த ஒரு 64மே எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆரில் 30, இடபிள்யூஎஸில் 6, ஓபிசியில் 17, எஸ்சியில் 9, எஸ்டியில் 4 அப்படின்ற மாதிரி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 4 பேரை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆரில் 4, இடபிள்யூஎஸில் எல்லாம் எதுவுமே கிடையாது. டோட்டலாகவே யூஆரில் தான் 4 அப்படின்ற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சேல்ரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து லைக் எடுத்தோடனே சேல்ரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. லைக் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து லைக் பேச்சுலர் டிகிரி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் பிடெக்கு, பிஇ படிச்சிருக்கணும். ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்றது படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை இந்த ஒரு ரோலுக்கு. சரிங்களா. அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு கேடரில் வந்து எம்பிஏ படித்தவங்க, அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக இல்லைப்பா 2 வருஷம் டியூரேஷன், ஹெச்ஆர்எம்மு, ஹெச்ஆர்டி, பிஎம்ஐஆர், லேபர் வெல்ஃபேர், இதில் நீங்கள் எதுவும் படிச்சிருந்தீங்களா கூட இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. இன்னொரு கடைசி ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ரோல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு ரோலுக்கு நீங்கள் வந்து ஆங்கிலமில் இல்லை ஹிந்தியில் பிஜி படிச்சிருக்கணும். ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. பேச்சுலர் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி தான் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுங்க. சரிங்களா. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மேக்ஸிமமாக 27 வயசு வரைக்கும் தாங்க அப்ளை பண்ண முடியும். 18/3/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து 27 வயசு தான் இருக்கணும் மேக்ஸிமமாக. ஆனால் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட்டை வந்து 5 வருஷம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம் எஸ்சி எஸ்டி கேடரில். அதே மாதிரி ஓபிசி கேடரில் 3 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் யாருக்கு இருக்குன்னா, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமமாக ரெகுலராக ஏஏஏல ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு எல்லாமே ஒரு 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஓப்பனிங் டேட் எப்போ இதுக்கு அப்ளை பண்ணலாம்னா, திருப்பி சொல்லிடுறேன், இது வந்து ஆன்லைனில் தான், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ ஓப்பனிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17/2/2025. க்ளோசிங் டேட் என்ன வரைக்குமே இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18/3/2025 வரைக்கும் தாங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. அடுத்தது ஜூனியருக்கு ஆனால் பே ஸ்கேல் நமக்கு சேலரி ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஜூனியருக்கு பே ஸ்கூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000 1,40,000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. குரூப் பி E1 லெவலில். சரிங்களா. இது போக லைக் வந்து பேசிக் பேலேருந்து ஹெச்ஆர்ஏ இருக்கும், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ டோட்டலாக உங்களுக்கு சிடிசி ஒரு ஆண்டுக்கான சிடிசி வந்து 13 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே சேர்க்க. ஸோ அது வந்து ஒரு சம்பளங்க 13 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்படின்றப்போ நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் தான். சரிங்களா? ஸோ இது டீட்டெயில்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதை போய் செக் பண்ணிப்போங்க. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிபிஇடி தான், நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான், அட்மிட் கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் அந்த ராங் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போங்க, போய் அப்ளை பண்ணுங்கள், டெஸ்ட்டு எழுதுங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இதோட லிங்க்கை கொடுத்துட்றேன், டெஃபினட்டாக போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.